போன வீடியோவில் மாங்காய் ஃபார்மர் சொன்ன பிரச்சனை என்னங்கிறத கண்ணால் பார்த்தோம்னு சொன்னேன். அது என்னென்னா, நம்ம பிஎஸ்சி அக்ரி டிப்ளமோ அக்ரியில் காலேஜில் படித்த அந்த ஹனிடூ செக்ரீஷன் அப்படிங்கிற அந்த சிம்டம் தான். அது எப்படி இருந்துச்சுன்னா, அப்போ தான் அது ஹனிடியூ வந்து இலையில பட்டுருந்துச்சு. அதை அப்படியே விட்டோம்னா என்ன ஆகும்னா, சூட்டி மோல்டு உருவாகும். சூட்டி மோல்டு உருவாகி அங்கே ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்காது. அந்த சூட்டி மோல்டுக்கு உண்டான எல்லா வேலையுமே அதை பார்த்து விட்டு போயிடும். இன்னொன்று, இந்த மிட்ஜஸ் இருக்கிறதுனால அந்த பூவுமே நல்லா உதிர்ந்து இருந்துச்சு. காய் வடு பொடிசாக வடு பிடிச்சிருக்கும். அந்த வடுவுமே கீழே தான் விழுந்து கிடந்துச்சு. இங்கே என்ன ஒரு மிஸ்டேக்னால், ப்ராப்பர் ரெக்கமெண்டட் டோஸ் யூஸ் பண்ணலை. அந்த ப்ராப்பரான டோசேஜ் யூஸ் பண்ணியிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஃபார்மருமே அமௌண்ட் சேவ் பண்ணியிருக்கலாம். அமௌண்ட் இஸ் நாட் த மேட்டர். எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக ஒரு விஷயத்தை குணப்படுத்துகிறோமோ அது அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். நான் உங்கள் வேளாண் பட்டதாரி சேது. நன்றி.